Friends, good morning. 11:49 a.m. date 9 January 2025. கிழமை வியாழக்கிழமை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Joshua 23 chapter verse 1 to 16. கர்த்தர் இஸ்ரவேலிலே சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லை எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது, and it come to pass a long time after that the Lord had given rest unto the Israel from all their enemies around about, that Joshua waxed old and stricken in age. வசனம் 2. யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்ற முதிர்ந்தவனானேன். And Joshua called from all the Israel, and for there are elders, and for there are heads, and for there are judges, and for there are officers, and unto them I am the old and stricken in age. வசனம் 3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். And he have the seen all the sea and all the Lord and your God hate and done unto the nations because of you. For the Lord your God is he that he forgot for you. வசனம் 4. பாருங்கள், யோர்தான் முதல் நான் நீர் வளமாக்கினவைகளும் மேற்கிலும் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாய் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கும் தகப்பனாக சுதந்திரமாக பங்கிட்டேன். Behold, I have delivered unto you by lot these nations that remain, to be an inheritance for your tribes, for Jordan with all the nations that have the cut off, even unto the great sea, westward. வசனம் 5. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்கள் முன்பாக துரத்தி உங்கள் பார்வையின் நின்று அகற்றி போடுவார். And the Lord your God, he shall expel them from before you and drive them from out of your soul, and he shall possess their land, as the Lord your God hath and promised unto you. வசனம் 6. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறம் மாகிலும் இடதுபுறம் மாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். By he therefore very congratulous
congregates to the keep and to do all the written in the book of the laws of the Moses that turn not aside their from to the right hand or the left hand. வசனம் 7. உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடும் கலவாமலும் அவர்களுடைய தேவர்களை பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். That he come not among the nations, these there remain among you, neither make in movement of them name of these gods, near cause to the swear by them, neither shave them, near bow yourselves unto them. வசனம் 8. இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்வது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டே இருங்கள். But lo, live unto the Lord and your God as ye have done unto the days. வசனம் 9. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்த நாள் மட்டும் ஒருவரும் உங்கள் முன்பாக நிற்கவில்லை. For the Lord and he driven out from before the great nations and the strong, but as for you no man hate and burn all able to the stand before you unto this day. வசனம் 10. உங்களில் ஒருவன் 1000 பேரையும் துரத்துவான். உங்களில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். One man of you shall chase thousands, for the Lord your God he it that fighteth for you as he had promised you. வசனம் 11. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். Take good heed therefore unto yourselves that you love the Lord and your God. வசனம் 12. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளேயே மீதியாய் இருக்கிற எந்த ஜாதிகளையும் சேர்ந்து அவர்களுடனே சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலே அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், if you do in any wish go back and live unto the remain of these nations, even these that remain among you, and shall make marriage with them and go in unto them and they to you. வசனம் 13. உங்கள் தேவனாகிய கர்த்தரே இனி இந்த ஜாதிகளையும் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு காணியாகவும் விளைவாகவும் உங்கள் விளக்குகளுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாகவே அறிவீர்கள். Can I for a creativity that the Lord your God I will no more drive out any of these nations for before you, but they shall be snares and traps unto you, and crossage in your side and therein in your eyes, until he presses from of this good and land which the Lord your God and he give you. வசனம் 14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோருமே போகிற வழியை போகிறான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துவாலும் அறிந்து இருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி அவைகளிலே ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. And behold, this day I am the going the way of the whole earth, and here can I in all your heart and in all your soul, that not one thinks he hath failed of all the good things which the Lord your God and speak conquering you
come to the pass unto you, and not want things, hate and feel thereof. வசனம் 15. இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றே, அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கைகளை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்திலே, therefore it shall come to pass that as shall and God and things are come upon you, which the Lord and your God and promised you, so shall and the Lord and bringing upon you all the evil things, until he have destroyed you from of the good land which the Lord and your God hath give you. வசனம் 16. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே பெற்று எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார். When he have regained the covenant of the Lord your God, which is a commandment you, and ye have the go knee and serve other gods, and bow yourselves to them, then shall and then anger of the Lord be keep kindly against you, and you shall and perish quickly from of the garden land which he hath give unto you.